வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? பன்னீர் பட்டர் மசாலா பண்ணுறது ரொம்ப ஈஸி. 4 ஸ்டெப்பில் பண்ணிடலாம். ஸ்டெப் நம்பர் 1, தேவையான ஐட்டம்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டே எடுத்து வச்சுக்கோங்க. பாதி வேலை முடிஞ்ச மாதிரி. தேவையான பொருட்கள்: 2 துண்டு இஞ்சி, பூண்டு 12 பல், 4 வெங்காயம், 6 தக்காளி, நல்ல பழுத்த தக்காளியாக எடுத்துக்கோங்க, 10 முந்திரி பருப்பு, 2 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் அல்லது 2 ஏலக்காய், பட்டை 2 சிறிய துண்டு, 1 பிரியாணி இலை, 2 கிராம்பு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 சிட்டிகை மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், உப்பு, அரை டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், கசூரி மேத்தி, கொத்தமல்லி, கரம் மசாலா, பன்னீர், 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் பட்டர். ஸ்டெப் நம்பர் 2, வெங்காயம் தக்காளி கிரேவி பேஸ் ரெடி பண்ணணும். அதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சம் ஆயில் போட்டு 1 டீஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கலாம். எப்பயும் பட்டர் வச்சு ஏதாவது ஃப்ரை பண்ணுறச்ச கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கிட்டிங்கன்னா பட்டர் கருகாது. வெட்டி வச்ச இஞ்சி பூண்டு போட்டு வதக்குங்க. எப்பயும் இஞ்சி 1 பங்குனா பூண்டு 2 பங்காக இருக்கணும், 1:2. இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம். 2 நிமிடங்கள் வதக்கலாம். நல்லா வதங்கிருச்சு. இது கூட தக்காளி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ முந்திரி பருப்பு பிளேட்டில் உள்ளது எல்லாம் சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு க்ரீம் உங்ககிட்ட இல்லைன்னா 1/4 கப் புளிக்காத தயிர் சேர்த்துக்கலாம். எப்போ சேர்க்கணும்னு நான் சொல்கிறேன். இப்போ மசாலா, உப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சுருங்க. 15 நிமிடங்கள் வேகட்டும். 5 நிமிடங்களுக்கு ஒரு தடவை இந்த மாதிரி கிளறி விட்டுக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வெந்து சாஃப்ட் ஆயிடுச்சு. இதை ஒரு பிளேட்டில் போட்டு ஆற வச்சிருங்க. ஆறின பிறகு மிக்சியில் போட்டு பேஸ்ட் மாதிரி கிரைண்ட் பண்ணுங்க. தண்ணி சேர்க்காதீங்க. கிரேவி பேஸ் ரெடி. ஸ்டெப் நம்பர் 3, கிரேவி கூட பன்னீர் சேர்க்கணும். கடாயில் மீதமுள்ள ஆயில் எல்லாம் போட்டுடலாம். அது கூட 1 டீஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கோங்க. 4 ஸ்பூன் அரைச்சி வச்சிருக்கிற பேஸ்ட் போட்டு நல்லா கிண்டி விடுங்க. தயிர் சேர்க்கணும்னு நினைக்கிறவங்க இந்த டைமில் தயிர் சேர்த்து 5 நிமிடங்கள் வதக்கிட்டு மீதமுள்ள பேஸ்ட் எல்லாம் சேர்த்துக்கோங்க. 15 மினிட்ஸ் மூடி வச்சு வேக வைக்கலாம். நடுவில் கிண்டி விடுங்க. அதுக்குள்ளே இப்போ நம்ம பன்னீர் கட் பண்ணிடலாம். 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. கேஸை சிம்மில் வச்சுக்கிட்டு சீக்கிரமாக கிண்டி விடுங்க. கிரேவி வெந்துருச்சு. ஆயில் பட்டர் எல்லாம் மிதக்குன்னு எதிர்பார்க்காதீங்க. நம்ம கொஞ்சமாக தான் ஆயில் பட்டர் போட்டோம். 2 டேபிள் ஸ்பூன் பன்னீர் துருவி போட்டால் கிரேவி திக்காக இருக்கும். மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ பன்னீர் போட்டுடலாம். சாஃப்டாக ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணுங்க. ஒரு டீஸ்பூன் பட்டர் சேர்த்து 5 மினிட்ஸ் மூடி வச்சிடலாம். சைடில் கொஞ்சம் கசூரி மேத்தி சூடு பண்ணி பொடியாக்கலாம். காய்ந்த வெந்தய கீரை தான் கசூரி மேத்தின்னு சொல்லுவாங்க. ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு பொடித்த கசூரி மேத்தி, கொத்தமல்லி, கரம் மசாலா, பட்டர் எல்லாம் சேர்த்து இப்போ மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த டைமில் உங்களுக்கு க்ரீம் சேர்க்கணும்னா சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், பன்னீர் பட்டர் மசாலா ரெடி. சப்பாத்தி, நான், ஜீரா ரைஸ் கூட ரொம்ப நல்லாயிருக்கும். என்ஜாய் பண்ணுங்கள், நல்லா சாப்பிடுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.